ஓம் கஜத் வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி ரன்னோ புதன் பிரச்சோதயாதத். வணக்கம். ஆஸ்ட்ரோ சிம்மம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ ஏபியின் வணக்கங்கள். வருகிற 26/5/2026 அன்று நடைபெறக்கூடிய குருபெயர்ச்சி பலன்கள் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கன்னியா ராசிக்குண்டான குருபெயர்ச்சி பொது பலன்கள். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ஹஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 ஆகிய பாதங்களை அடக்கியது. கன்னிராசியின் ராசி அதிபதி புதன் பகவான் ஆவார். காலபுருஷனுக்கு 6வது ராசி. வருகிற குருபெயர்ச்சி இந்த கன்னியா ராசிகளுக்கு என்னென்ன வகையில் நன்மைகளை கொடுக்கப் போகிறது, எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று காண்போம். இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை யாவும் இப்போது தீரும். என்னையா தொழில் ஆரம்பித்து ஒரு நல்லா போய்கிட்டு திறந்தது, இருந்தாலும் தொழிலில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள் தொழிலில் ஒரு விதமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய யாவும் வெற்றியாகும். குடும்ப விஷயங்களில் எடுத்துக்கொண்டமையானால் இதுவரை இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் விலகும். குடும்பத்தினரிடையே உங்களுக்கு இருந்த மன போராட்டங்கள்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேருக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்க தம்பதிகளுக்கு இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும். மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று மருத்துவ ரீதியான குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதுபோல் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் இப்போ தீரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான பங்கு வகைகள் இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளிடம் சிறிது தள்ளியே இருப்பது நல்லது. அவர்களால் உங்களுக்கு சிறு சிறு அவமானங்கள் ஏற்படவும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு உள்ளது. மேலும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடும். காதலில் உள்ள இளைய பருவத்தினரின் காதல் வீட்டிற்கு தெரிய வரும். அந்த வகையில் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகும். உங்களது ஜாதக ரீதியாக நற்பலன்கள் நடக்கும், நன்மைதான் நடக்கும் என்று இருந்தால் அது உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறும். உங்கள் சுய ஜாதகத்தில் சில மாறுபாடுகள் இருந்தால் வீட்டிற்கு மீறிய திருமண அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதாவது ஓடிப்போய் திருமணம் செய்கிறதுன்னு சொல்கிறாங்கள்ல, அதுபோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள குரு மற்றும் கேதுவின் நிலைமையை பொறுத்து மாறுபடும். அது காதல் கல்யாணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா என்று அது அப்பொழுது வரும். அதுபோல் வண்டி வாகனங்கள் செல்லும்போது கன்னியா ராசியினர் மிக மிக கவனத்துடன் செல்ல வேண்டும். முதியோர்கள் தங்களது உடல்நிலையில் மிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவம் சம்மந்தப்பட்ட அதாவது மருந்து மாத்திரைகள்லாம் சரியான நேரத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு பங்குதாரர்கள் இணைவார்கள். அந்த பங்குதாரர்களிடம் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பங்குதாரர் விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்து கொண்டு அந்த பங்குதாரர்களை சேருங்கள். மேலும் உங்களுக்கு தற்சமயம் தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அந்த கடன் வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்டுகளை ஒரு முறைக்கு 2 முறை படித்துவிட்டு கையெழுத்திட்டு வாங்குங்கள். ஏனெனில் இப்பொழுது நீங்கள் வாங்கக்கூடிய இந்த கடன் இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை தரும். ஆனால் அதுவே பின்னாளில் உங்களுக்கு
ஒருவித வருத்தத்தை அளிக்கக்கூடும். ஆகவே கடன் வாங்கும் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதுவரை நாம் பார்த்து வந்தது கன்னியா ராசிக்குண்டான குரு பெயர்ச்சி பொது பலன்களே. உங்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் பலன்களில் மாற்றங்கள் இருக்கலாம். ஆகவே உங்கள் சுயஜாதகத்தை பலன்கள் அறிய வேண்டுமெனில் திரையில் தெரியக்கூடிய எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டணம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.